அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் எமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பத்திரிகைகள் செய்திகளை உங்களுக்கு கொண்டு வர நாங்கள் தயாராக இருக்கின்றோம். முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். இலங்கை மக்கள் புதிய யுகத்துக்குள் பிரவேசம். சீனா இலங்கைக்கு நம்பகமான நண்பன், தூதுவர் கி ஷென்ஹாங் கூறுகிறார். ராபர்ட் ஆண்டனியின் செய்திதான் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்திலே பிரதான செய்தியாக வந்திருக்கின்றது. சீனா இலங்கைக்கான நம்பகமான நண்பனாகவும் நம்பகமான பங்காளியாகவும் உள்ளது. வெற்றிகரமான ஜனாதிபதி தேர்தலுக்காக இலங்கைக்கு எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இலங்கை மக்கள் தற்போது ஒரு புதிய யுகத்துக்குள் பிரவேசித்துள்ளதுடன் தமது வரலாற்றின் புதிய அத்தியாயத்தை எழுதுகின்றனர் என்று சீன தூதுவர் கி ஷென்ஹாங் தெரிவித்தார். சீனாவின் 75வது ஆண்டு விழாவை கொண்டாடும் வகையில் நேற்று முன்தினம் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதுதான் கி ஷென்ஹாங் இவ்வாறு தெரிவிக்கிறார். பல விடயங்களை பற்றி அவர் கூறியிருக்கிறார். இந்நிலையில் நிகழ்வில் உரையாற்றிய சீன தூதுவர் இலங்கை சீன உறவு மற்றும் ஜனாதிபதி தேர்தல் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து கருத்துக்களை வெளியிட்டார். சீனாவும் இலங்கையும் பாரம்பரிய நட்பு அண்டை நாடுகளாகும். எமது நட்பு 2000 ஆண்டுகளுக்கு மேலானது. அதாவது 2000 ஆண்டுகளுக்கு மேலானது. 1957ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இரு நாடுகளும் ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்தின. வரலாற்று சிறப்புமிக்க ரப்பர் அரிசி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு நாங்கள் ஏற்கனவே பல சிரமங்களை கடந்து வந்தோம். இது சுதந்திரம், தன்னம்பிக்கை, ஒற்றுமை மற்றும் பரஸ்பர ஆதரவு ஆகியவற்றின் உணர்வை உள்ளடக்கியது. கடந்த 67 ஆண்டுகளாக சீனாவும் இலங்கையும் பரஸ்பர மரியாதை, சமத்துவம் மற்றும் பரஸ்பர நன்மைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒன்றுக்கொன்று ஆதரவளித்து வருகின்றது என சீன தூதுவர் தெரிவித்திருக்கிறார். சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே அப்படி ஒரு நட்பு இருக்கின்றது. அந்த நட்பு கடந்த அரசாங்க காலத்திலும் அதற்கு முன்னிருந்த அரசாங்க காலத்திலும் நாங்கள் நேரடியாக அந்த நட்பை காணக்கூடியதாக இருந்தது. அதேபோல் மற்றொரு செய்தியும் வந்திருக்கின்றது. நாங்கள் அந்த செய்தியை திரையில் பார்த்து அந்த செய்தியை மேலதிகமாக பார்க்கலாம். சீனாவின் பங்காளித்துவத்தை இலங்கை எதிர்பார்க்கிறது. வெளிவிவகார அமைச்சர் விஜித ஏரத். இந்த படத்திலே சீனாவின் 75வது ஆண்டு நிறைவு, அதாவது மக்கள் சீன உருவாக்கத்தின் 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்டிருக்கிறார். அதேபோன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கலந்து கொண்டிருக்கின்றார். இருவரையும் சந்தித்து அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறார் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஏரத். தேர்தல் காலத்திலே வெவ்வேறு தரப்பில் இருந்தாலும் கூட நட்பு ரீதியாக அல்லது மரியாதை நிமித்தமாக அந்த கைக்குழுக்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை பொருளாதார நெருக்கடி நிலைமைக்கு முகம் கொடுக்கும் போது சீனா எமக்கு வழங்கிய ஒத்துழைப்பை நன்றியுடன் நினைவு கூறுவதுடன் கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டத்துக்காக சீன நிதி நிறுவனங்களினால் தொடர்ந்து வழங்கி வரும் ஒத்துழைப்பு தொடர்பில் இலங்கை மனப்பூர்வமாக நன்றி தெரிவிக்கிறது என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஏரத் தெரிவித்தார். மக்கள் சீன உருவாக்கத்தின் 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நேற்று முன்தின மாலை இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு பேசும்போதுதான் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஏரத் இவ்வாறு தெரிவிக்கிறார். மேலும் இலங்கையின் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு சம்பந்தமாக தற்போது செயற்படுத்தி வரும் கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டத்திற்காக சீன நிதி நிறுவனங்களினால் தொடர்ந்து வழங்கி வரும் ஒத்துழைப்பு தொடர்பில் இலங்கை மனப்பூர்வமாக நன்றி தெரிவிக்கின்றது என்று தெரிவித்திருக்கிறார். புதிய வெளிவிவகார அமைச்சர் என்றுதான் அவரை அழைக்க வேண்டும். புதிய வெளிவிவகார அமைச்சர் விஜித ஏரத். உங்களுக்கு தெரியும், 15 அமைச்சுக்கள் 3 அமைச்சர்களிடையே பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் ஒருவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, மற்றவர் பிரதமர் அரிணி அமரசூரிய, அதே போன்று விஜித ஏரத் ஆகிய மூவருக்கும் 15 அமைச்சுக்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக ஒரு
புகைப்படம் ஒன்று வெளியாக இருக்கின்றது வீரகேசரி பத்திரிகையிலே. அந்த புகைப்படத்தை பார்க்கலாம். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று வியாழக்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சின் அதிகாரிகளை சந்தித்து எரிபொருள் கையிருப்பு தொடர்பில் கலந்துரையாடிய போது எடுத்த படம். உண்மையில் எரிபொருள் தேவையான அளவு இருக்கிறதாம். அதுக்கு ஒன்றும் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவையான அளவு இருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது தொடர்பான செய்தி வெளியாகின்றது இன்றைய வீரகேசரி பத்திரிகையில். இந்த படத்துக்குரிய செய்தி, அதையும் நாம் பார்க்கலாம் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில். மக்களுக்கு தடையின்றி எரிபொருளை விநியோகிக்க நடவடிக்கை எடுங்கள். மின்சக்தி வலுசக்தி அமைச்சின் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி ஆலோசனை. மக்களுக்கு தடையின்றி எரிபொருளை விநியோகிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் வினைத்திறனுடன் முன்னெடுப்பதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அடுத்த வருடத்திற்கு தேவையான எரிபொருளை பெற்றுக்கொள்வதில் கவனம் செலுத்துமாறும் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். இந்த செயற்பாடுகளுக்கு ஜனாதிபதி என்ற வகையில் தனது முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அடுத்த வருடத்திற்கு தேவையான எரிபொருளை பெற்றுக்கொள்வதில் கவனம் செலுத்துமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். இந்த செயற்பாடுகளுக்கு ஜனாதிபதி என்ற வகையில் தனது முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்திய உதவி திட்டத்தின் கீழ் மின்சக்தி அமைச்சிற்கு கிடைத்துள்ள சூரிய சக்தி படலத்தை விரைவில் பிரிவினாக்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்த ஜனாதிபதி சூரிய சக்தி மின் படலங்களுக்கு வழங்குவதற்கான திட்டம் ஒன்றை தயாரிப்பதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார். நிறைய விடயங்களில் ஜனாதிபதி நேரடியாக தலையிட வேண்டியிருக்கிறது. நிறைய மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கின்றது. அந்த மாற்றங்களில் ஆரம்ப கட்டம்தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஜனாதிபதி குறிப்பிட்டது போன்று ஒரே இரவிலோ ஒரே வாரத்திலோ ஒரே மாதத்திலோ அனைத்தையும் மாற்றிவிட முடியாது. இது ஒரு பெரிய கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மாற்ற வேண்டும். ஒரே வார்த்தையில், ஆங்கில வார்த்தையில் சொல்ல போனால் சிஸ்டம் சேஞ்ச். அந்த சிஸ்டம் சேஞ்சை மெதுவாகத்தான் நடைமுறைப்படுத்த முடியும். சரி, இப்படி இருக்கும்போது பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் காலம் இருக்கின்றது. இன்னும் பல செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டியிருக்கின்றது. எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். நெல் விவசாய உரமானியம் 25,000 ரூபாவாக உயர்வு. பெரும்போகத்தில் நெல் விவசாயிகளுக்கு 2024-2025 ஆண்டு காலப்பகுதிக்கு ஹெக்டேருக்கு 25,000 ரூபாய் உரமானிய கொடுப்பனவை வழங்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க திரைசேரிக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். அதே செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையிலும் வெளியாகின்றது. ஜனாதிபதியினால் விவசாயிகள் மீனவர்களுக்கு நிவாரணம். பெரும்போகத்தில் ஹெக்டேருக்கு 25,000 ரூபாய் உரமானியம் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நடைமுறை. திரைசேரிக்கு ஜனாதிபதி பணிப்பு என்ற செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையிலும் வெளியாக இருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகையிலும் முன்பக்கத்தில் வெளியாக இருக்கின்றது. அதே போன்று தினக்குரல் பத்திரிகையிலும் விவசாயிகள் மீனவர்களுக்கு அக்டோபர் முதல் மானியம், ஜனாதிபதி அனுரகுமார திரைசேரிக்கு பணிப்பு என்ற அந்த ஒரே செய்தி எல்லா பத்திரிகைகளிலும் வெளியாக இருக்கின்றது. நான் அதாவது தமிழ் பத்திரிகைகள் வாசித்த பிறகு சிங்கள பத்திரிகைகள் வாசிக்கும்போது அதிலும் எல்லா பிரதான செய்திகளிலும் இந்த 25,000 ரூபாய் உரமானியம் தொடர்பாகவும், அதே நேரத்தில் மீனவர்களுக்கான நிவாரணம் வழங்கப்பட இருக்கின்றது. அதாவது அது தொடர்பான செய்தியும் இருக்கின்றது. இதேவேளை பின்னடைவை சந்தித்துள்ள கடற்றொழிலை ஊக்குவித்து உற்பத்தி செலவை குறைப்பதற்காக அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மீனவர் சமூகத்திற்கு எரிபொருள் மானியம் வழங்கப்பட இருக்கின்றது. ஆகவே அதுவும் ஒரு நல்ல விடயம். இதை மேடைகளிலே நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. தேர்தல் மேடைகளில் QR கோடில் வழங்குவதாக சிலர் குறிப்பிட்டிருந்தார்கள். எனவே அந்த நடைமுறையை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஏற்படுத்தி வருகிறார். ஆனால் இது QR கோடு அல்ல. முழுமையான ஒத்துழைப்பையும் வழங்குவதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே எதிர்வரும் அக்டோபர் 1ஆம் தேதி தொடக்கம் மீனவர்களுக்கும் இந்த எரிபொருள் மானியம் கிடைக்க இருக்கிறது. சரி, இப்படி இருக்கும்போது இந்த காளிமுகத்திடலில் அல்லது காளிமுகத்திட வளாகத்தில்
ஜனாதிபதி செயலக வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் தொடர்பாகத்தான் கடந்த 2-3 நாட்களாக சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும், பத்திரிகைகளாக இருக்கட்டும், இந்த செய்தி மிகவும் முக்கிய ஒரு பேசும் பொருளாக இருக்கிறது. காரணம், யாருடைய வாகனங்கள், யார் இந்த வாகனங்களை பாவித்தார்கள்? அதிகாரிகள் பாவித்தார்களா, அல்லது அமைச்சர்கள் பாவித்தார்களா, அமைச்சர்களின் மனைவிமார்கள் பாவித்தார்களா, அல்லது மனைவிமார்களின் சகோதரர்கள் பாவித்தார்களா? இப்படியெல்லாம் இருக்கிறது. அதாவது ஒரு அமைச்சுக்கு 3 வாகனம் என்றால் ஒரு வாகனம்தான் அந்த காரியாலயத்தில் இருக்கும், மற்ற 2 வாகனங்களும் அமைச்சரின் தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும். ஆனால் காலிமுக திடலில் வாகன கண்காட்சி நடத்தி மக்களை ஏமாற்றும் அரசாங்கம் என்று அரசாங்கத்தின் மீது முதலாவதாக குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் தயாசிறி ஜெயசேகர். அரசு அதிகாரிகள் பயன்படுத்தி மீண்டும் ஒப்படைத்துள்ள வாகனங்களை காலிமுக திடலில் நிறுத்தி கண்காட்சி நடத்தி கொண்டிருக்கின்றனர். இவை அமைச்சர்கள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களால் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் அல்ல. இந்த வாகனங்கள் தேவையில்லை எனில் அவற்றை குத்தகைக்கு வழங்கி அல்லது விற்பனை செய்து, அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அதாவது இந்த வாகனங்கள் உங்களுக்கு தேவையில்லாட்டி அதை அதாவது ஏலத்தில் நீங்கள் விற்கலாம், திரைசேரிக்கு வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் கூட்டணியிலே பொதுத் தேர்தலிலும் போட்டியிடுவோம். ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களித்த அனைவரும் எவ்வித பிளவுகளும் இன்றி ஒன்றிணைந்து பொதுத் தேர்தலை எதிர்கொள்வோம். தற்போதைய அரசாங்கம் வாகனங்களை காலிமுக திடலில் நிறுத்தி கண்காட்சி நடத்தி கொண்டு இருக்கின்றது. 2015 ஜான் அமரதுங்க இதே போன்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார். தற்போது இந்த வாகனங்களை பார்த்து மக்கள் அரசியல்வாதிகளையே விமர்சிக்கின்றனர். கடந்த அரசாங்கத்தில் உள்ள அதிகாரிகள் பயன்படுத்திய வாகனங்கள் இவ்வாறு ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இவற்றை அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்க அதிகாரிகளும் பயன்படுத்த நேரிடும். எனவே மக்களை ஏமாற்றுவதற்காக இவ்வாறு கண்காட்சிகளை நடத்தி கொண்டு இருக்காமல் அவற்றை குத்தகைக்கு வழங்கி வருமானத்தை பெறுமாறும், அரசு சேவைகளுக்கு செல்லும் போது முச்சக்கர வண்டியில் செல்லுமாறும் தற்போதைய அரசாங்கத்துக்கு ஆலோசனை வழங்குகின்றோம் என்று தெரிவிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஏற்கனவே இருந்த அதிகாரிகள் இந்த சொகுசு வாகனங்களை பயன்படுத்தி இருப்பார்கள். இப்போ ஒரு அமைச்சின் செயலாளர் மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. ஒரு அமைச்சின் செயலாளர் மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. ஒரு அமைச்சின் செயலாளர் கொழும்பிலிருந்து கண்டிக்கு செல்ல வேண்டும், ஹெலிகாப்டரில் செல்ல முடியாது ஒரு அமைச்சின் செயலாளருக்கு. அப்போ அவர் சொல்கிறாரு, அப்படின்னா நீங்கள் சொகுசு வாகனங்கள் பயன்படுத்த உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் முச்சக்கர வண்டியில் செல்லுங்கள், 3 வீலில் செல்லுங்கன்னு யோசனை கொடுக்குறாரு தயாசிறி ஜெயசேகர். எல்லா பக்கமும் பார்க்க வேண்டும். சரி, அந்த செய்தியையும் பார்த்தோம். அடுத்ததாக இந்த பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு, அதாவது இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்கள், குறிப்பாக உங்களுக்கு தெரியும் கல்வி பொது தராதர சாதாரண தர பெறுவர்கள் வர இருக்கின்றது. அதற்கு முதல் நாங்கள் பேச வேண்டியது இந்த 5ஆம் ஆண்டு புலமை பரிசில். அந்த பரீட்சைக்கு முன்னதாகவே வினாத்தாளில் இருக்கக்கூடிய 3 விடைகள் வெளியாகியது, அதற்கான பதிலும் வெளியாகியது. இது ஒரு டியூஷன் ஆசிரியர் தான் இதை வெளியிட்டார் வாட்ஸ்அப் குழு மூலமாக. எனவே அந்த மாணவர்களுக்கு அந்த வினாத்தாளுக்கான அந்த விடைகளுக்கான மதிப்பெண் இல்லாமலாக்கப்பட்டது, அந்த வினாவும் இல்லாமலாக்கப்பட்டது. இது அந்த மாணவர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அநீதி. உடனடியாக பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார். பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும், நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய ஆலோசனை. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு முன்னதாக வினாக்கள் சில சமூக வலைத்தளங்களில் வெளியாகியமை தொடர்பில் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள பிரதமரும் கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய இந்த விடயம் தொடர்பில் சுயாதீன நிபுணர்கள் அடங்கிய குழு ஒன்றை நியமித்து விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு அதன் அறிக்கைகளை தம்மிடம் சமர்ப்பிக்குமாறு கோரியிருக்கிறார். அது உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கோரியிருக்கின்றார். அது மாணவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அநீதி என்று. இந்த காலிமுக திடலிலே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்கள் தொடர்பான செய்தியிலே இன்னும் ஒரு செய்தியை நாம் விட்டுவிட்டோம். மீண்டும் அந்த செய்தியை பார்க்கலாம். இது அதனுடன் தொடர்புடைய செய்தி. கடந்த அரசாங்கங்கள் பயன்படுத்திய அதிசொகுசு வாகனங்களை அத்தியாவசிய சேவைகளுக்கு வழங்குமாறு ஜனாதிபதி பணிப்பு.
முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பில் விசாரணை நடத்துமாறும் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு ஆலோசனை. கடந்த ஆட்சி காலங்களில் பயன்படுத்திய சொகுசு வாகனங்களை அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் பயன்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உரிய அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். அத்துடன் வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பில் முறையான விசாரணை நடத்துமாறு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளதாக ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் ஆனந்த விஜயபால தெரிவிக்கிறார். யார் யாரெல்லாம் இந்த வாகனங்களை பயன்படுத்தியது, இந்த வாகனங்களை பயன்படுத்தியவர்கள், அவர்களுடைய பெயர்கள், இது எல்லா விஷயங்களும் எங்களுக்கு வேண்டும். சரி, இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றது. ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியிலே ஒரு சிறு விளம்பர இடைவேளை. நம் நாடு தொடர்கிறது. இந்த நிலையில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக பலவிதமான விடயங்களை தெரிவித்திருக்கிறார் ஷானி அபேசேகர, முன்னாள் அதிகாரி. விசாரணையை ஏன் அரச புலனாய்வு பிரிவினர் திசை திருப்பினார்கள்? தனிப்பட்ட குழுவின் தேவைக்காக செய்யப்பட்ட சதி திட்டமே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். ஷானி அபேசேகர தெரிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தனித்து மேற்கொள்ளப்பட்ட ஒன்றல்ல, தனிப்பட்ட குழு ஒன்றின் தேவைக்காக முன்னதாகவே ஒருமித்து திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட சதி திட்டம் என்பதை எம்மால் உறுதியாக கூற முடியும். ஜனாதிபதி ஒருவரை இராணுவ தளபதியும் அரச புலனாய்வு பிரிவினரும் தவறாக வழிநடத்தியுள்ளனர். இதற்கு புதிய அரசாங்கத்தில் நீதி கிடைக்கும் என நம்புகின்றேன் என குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபேசேகர தெரிவிக்கிறார். இந்த தாக்குதலின் பின்னணியில் பல விடயங்கள் இருக்கிறது. என்னென்ன என்று பார்க்கலாம். அதாவது இந்த தாக்குதலின் பின்னணியில் பல விடயங்கள் இருப்பதாகவும் பல விடயங்கள் மறைக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். எனவே புதிய அரசாங்கத்தில் மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிக்கொணரப்படும் என நம்புகின்றோம் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த தாக்குதல் 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி தனித்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் அல்ல. அதற்கு முன்னதாகவே ஒருமித்த சதி திட்டம் திட்டமிட்டு மேற்கொண்ட தாக்குதல் என எம்மால் உறுதியாக கூற முடியும். ஒரு தனிப்பட்ட குழுவினரின் தேவைக்காக இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை சாட்சியங்களின் ஊடாக தெளிவாகின்றது என்று ஷானி அபேசேகர் தெரிவித்தார். புதிய அரசாங்கத்தை அவரும் நம்புகிறார், எதிர்பார்க்கிறார். நீதி கிடைக்கும் என்று அவர் மட்டுமல்ல, பேராயர் மேல்கம் கார்தினால் ரஞ்சித் ஆண்டகையும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கேட்டிருக்கிறார், நீங்கள் இதற்கு ஒரு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். குஷ் போதைப் பொருளுடன் பிரித்தானிய பிரஜை கைது. 44 கோடி ரூபாய் பெறுமதி. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் சுமார் 44 கோடி ரூபாய் பெறுமதியான குஷ் கஞ்சா போதைப் பொருளுடன் பிரித்தானிய பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாருங்க, இவ்வளோ ஒரு தைரியம் இருந்தால் இவங்க அந்த விமான நிலையத்தினூடாக கொண்டு வர முயற்சி செய்திருப்பார்கள். எனவே இனி அவ்வாறெல்லாம் செய்ய முடியாது. காரணம், இதற்கு முதலும் அவ்வாறு நடைபெறவில்லை. அதாவது யாரையுமே விமான நிலையத்தினூடாக போதைப் பொருளை கொண்டு வர முடியாது. சரி, அப்படி இருக்கும்போது ஜனநாயக மக்கள் முன்னணி மனோ கணேசனது கட்சி, அப்போ நீங்கள் நினைக்கலாம் தமிழ் முற்போக்கு கூட்டணி என்று. தமிழ் முற்போக்கு கூட்டணி, அதிலே ஒரு கட்சி தான் இந்த ஜனநாயக மக்கள் முன்னணி. அதன் செயலாளராக இருந்த கேடி குருசாமி பதவியை ராஜினாமா செய்தார். ஏன், என்ன காரணம்? ஜனநாயக மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து குருசாமி விலகல் காரணங்களை விளக்கி மனோவுக்கு கடிதம். ஜனநாயக மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து கேடி குருசாமி விலகியுள்ளார். இது குறித்து கட்சியின் தலைவர் மனோ கணேசனுக்கு அவர் நேற்று கடிதத்தை அனுப்பியுள்ளார். என்ன கடிதம் எழுதியிருக்கிறார் என்று பார்க்கலாம். ஏன் விலகினார் என்பதையும் நாங்கள் பார்க்கலாம். இலங்கையில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலின் முடிவுகளையும் அதன் பின் நடக்கிற நிகழ்வுகளையும் உற்று நோக்கும் பொழுது மக்களின் மனதில் மிகப்பெரிய மாற்றத்தையும் அவர்களின் எதிர்பார்ப்பு உயர்ந்திருப்பதையும் காண்கிறோம்.
மக்களின் எண்ணத்திற்கு அதாவது இலங்கையில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலையும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது இது தவறான ஒரு அச்சுப்பதிப்பா என்று தெரியவில்லை. அதாவது நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலை தான் நாங்கள் குறிப்பிட வேண்டும். ஆனால் இங்கே பாராளுமன்ற தேர்தல் என்று இருக்கின்றது. மக்களின் எண்ணத்துக்கு ஏற்றவாறு செயற்படவும் அவர்களின் எதிர்பார்ப்புக்கு தகுந்தவாறு என்னை உயர்த்தி கொள்ள வேண்டிய அவசியத்தில் உள்ளேன். மக்களின் நலனுக்காக அவர்களின் வாழ்வாதார வளர்ச்சிக்காக என்னை அர்ப்பணிக்கவும் இன்னும் அதிகமாக உழைக்கவும் மக்களுக்காக என்னை ஆளுமைப்படுத்திக் கொள்ளவும் தீர்மானித்துள்ளேன். ஆகவே மக்களோடு நேரடியாக களத்தில் பணி செய்ய விரும்புவதால் கட்சியோடு இதுவரையில் வகித்து வந்த ஜனநாயக மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அரசியல் குழு உறுப்பினர் பதவிகளிலிருந்து இன்றோடு உடனடியாக விலகிக் கொள்கிறேன். இதுநாள் வரையில் தங்களோடும் கட்சியோடும் பயணித்த 13 ஆண்டுகால அரசியல் பாதையில் என்னை வழிநடத்தியதற்கும் நெறிப்படுத்தியதற்கும் மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு கட்சியின் சக உறுப்பினர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது பாராளுமன்ற தேர்தல் வருகிறது. இந்த பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அதே மனோ கணேசன் அவர்கள் தான் போட்டியிடுவார் கொழும்பு மாவட்டத்தில். அப்போ இன்னுமொருத்தருக்கு இடம் கொடுப்பாங்களா? அதாவது பட்டியலில் என்பது கொஞ்சம் கஷ்டம்தான். அதாவது தமிழ் முற்போக்கு கூட்டணியிலே கடந்த காலங்களில் இரண்டு வேட்பாளர்கள் போட்டியிடலாம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியிலே வழங்கப்பட்டிருந்தது, ஒதுக்கப்பட்டது. ஆனால் இம்முறையும் ஒதுக்கினால் கூட கேடி குருசாமிக்கு வழங்குவார்களா என்பதுதான் சந்தேகம். உடனடியாக அவர் யோசித்திருப்பார், இப்படி இந்த வருடமும் கிடைக்காது, எனவே என்னுடைய முயற்சியை நான் வேறு விதமாக எடுக்கிறேன் என்று எடுத்திருக்கலாம். சரி, அப்படி இருக்கும்போது புதிய செயலாளராக பரணிதரன் நியமனம், மனோ கணேசன் அறிவிப்பு. ஜனநாயக மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளராக முருகேசு பரணிதரன் நியமிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் செயலாளராக பதவி வகித்த குருசாமியின் ராஜினாமாவை அடுத்து அரசியல் குழு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக கட்சியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்திருக்கிறார். ஜனநாயக மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து கேடி குருசாமி விலகியது. கட்சித் தலைவர் மனோ கணேசனுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தான் கட்சி மற்றும் கூட்டணி பதவிகளிலிருந்து விலகுவதாகவும், முருகேசு பரணிதரன் கட்சியின் கேகல்லை மாவட்ட அமைப்பாளர் மற்றும் பிரசார செயலாளர் ஆகிய பதவிகளை வகிக்கும் அதேவேளை ஜனநாயக மக்கள் முன்னணியினதும் தமிழ் முற்போக்கு கூட்டணியினதும் அரசியல் குழு உறுப்பினராகவும் பதவி வகிக்கின்றார். மேலும் அரசியல் குழுவில் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பில் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொழும்பில் நடைபெறவுள்ள தமிழ் முற்போக்கு கூட்டணி அரசியல் குழுவில் கலந்து பேசி அங்கே எடுக்கப்படும் முடிவுகளுக்கு அமைய செயற்படுவதெனவும் தீர்மானிக்கப்பட்டது. சரி, இப்படி இருக்கும்போது ஜனநாயகம் என்று வரும்போது அங்கே ஜனநாயகமும் இருக்க வேண்டும். கட்சியின் பேரில் மட்டும் ஜனநாயகம் இருந்தால் போதாது. இது மனோ கணேசன் அவர்களுடைய கட்சிக்கு மட்டுமல்ல, எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். ஜனநாயகம், தேசியம் இப்படியெல்லாம் இருக்கும்போது அது அதற்கேற்றால் போல் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். சரி, அடுத்ததாக பாராளுமன்றம் தொடர்பான ஒரு செய்தி பார்க்கலாம், திரையில் பார்க்கலாம் அந்த செய்தியை. பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதால் 85 எம்பிக்களின் ஓய்வூதியம் ரத்து. யாழ்ப்பாணம், கொழும்பு மாவட்டங்கள் தலா ஓர் ஆசனத்தை இழந்தன. 9வது பாராளுமன்ற பதவிக்காலம் நிறைவடைந்ததற்கு முன்னர் அல்லது நிறைவடைவதற்கு முன்னர் ஜனாதிபதியால் கலைக்கப்பட்டதால் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளை பிரதித்துவப்படுத்திய 85 புதிய உறுப்பினர்களின் ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 9வது பாராளுமன்றத்தின் பதவிக்காலம் 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி நிறைவடைய வேண்டியிருந்தது. ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கடந்த செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு பாராளுமன்றத்தை கலைத்தார். பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஓய்வூதிய கொடுப்பனவுகளை பெற வேண்டுமாயின் அவர்கள் 5 ஆண்டுகள் பாராளுமன்ற பதவிக்காலத்தை நிறைவு செய்ய வேண்டும். பாராளுமன்றத்தின் பதவிக்காலம் நிறைவடைவதற்குள் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதால் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளை பிரதித்துவப்படுத்திய 85 உறுப்பினர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவுகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. 1971ஆம் ஆண்டு முதல் 1971ஆம் ஆண்டு முதலாம் இலக்க பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் தொடர்பான சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய ஓய்வூதியம் வழங்கப்படும் 5 ஆண்டுகளுக்கு பதவிக்காலத்தை பூர்ணப்படுத்தியிருந்தால் சம்பளத்தில் மூன்றில் ஒரு பகுதி என்றால் அவர்களுக்கு 65,000 சம்பளம் என்றால் 22,000 கிடைக்கும். 10 ஆண்டுகளுக்கு 2 தடவைகளுக்கு பாராளுமன்றத்திற்கு தெரிவாயின் 3/2 பகுதியும் ஓய்வூதியம் கிடைக்கும். இவங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற பெயரில் மக்களது வரிப்பணத்தில் அவர்கள் ஓய்வூதியத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் 5 வருடம் பாராளுமன்றத்தில் இருந்தவர்களுக்கு ஓய்வூதியம் யாரது பணத்தில் வழங்கப்படுகின்றது என்பதை யோசித்து இந்த ஓய்வூதியம்
வழங்குவதை நிறுத்தப் போவதாக மேடைகளில் அறிவித்திருந்தார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தை நிறுத்த வேண்டும். 5 வருடம் பாராளுமன்றம் இருந்துவிட்டு வாழ்நாள் முழுவதும் மக்களது பணத்தில் அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி கூறியிருக்கிறார் பிரசார கூட்டங்களில். அதை நடைமுறைப்படுத்துவார் என்று நாங்கள் எதிர்பார்ப்போம். சரி, தியாக தீபம் திலீபனின் 37வது ஆண்டு நினைவேந்தல் உணர்வெழுச்சியுடன் அனுஷ்டிப்பு என்ற செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியாக இருக்கின்றது. ஊர்தி பவனிகள் பறவை காவடிகளில் வந்தும் அஞ்சலி என்றும் அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. மற்றொரு செய்தி வெளியாகின்றது. அந்த செய்தியும் நாங்கள் திரையில் பார்க்கலாம். ஞானசார தேரருக்கு எதிரான வழக்கு தீர்ப்பு நவம்பர் 14. இஸ்லாத்துக்கு எதிரான வெறுப்பு பேச்சு. பொதுபல சேனா அமைப்பின் தலைவர் கலபொட அத்தே ஞானசார தேரர் இஸ்லாத்தை அவமதித்ததாக கூறி அவருக்கு எதிராக கொழும்பு குற்ற தடுப்பு பிரிவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் தீர்ப்பை நவம்பர் 14 வழங்குவதாக கொழும்பு மேலதிக நீதவான் பசான் அமரசேனன் நேற்று அறிவித்தார். இஸ்லாம் ஒரு புற்றுநோய் என ஞானசார தேரர் வெளியிட்ட கருத்துக்கு எதிராக கொழும்பு குற்ற தடுப்பு பிரிவில் பொரல்ல ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாக சபை உறுப்பினர் ரிகாஸ் முன்வைத்த முறைப்பாட்டுக்கு அமைய கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் மேலதிக நீதவான் 3ஆம் இலக்காரை முன்னிலையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நவம்பர் 14 பாருங்கள் எப்படி திகதி என்று சொல்லி, அன்றைக்கு தான் பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற இருக்கின்றது. அன்றுதான் ஞானசார தேரருக்கு தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. அடுத்ததாக 30 அக்டோபர் 7 வரை 30 முதல் அக்டோபர் 7 வரை தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பிக்க முடியும். அந்த செய்தியும் வெளியாகின்றது என்ற வீரகேசரி பத்திரிகையில். சரி, பாராளுமன்ற தேர்தல் எதிர்வரும் நவம்பர் மாதம் 14 இடம்பெற உள்ள நிலையில் தபால் மூல வாக்களிப்புக்கு இம்மாதம் 30 முதல் அக்டோபர் மாதம் 7 வரை விண்ணப்பிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார். சரி, அப்படி இருக்கும். அப்படியே நாங்கள் இந்த தினக்குரல் பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கின்றது. இந்த அரசு கவிழ வேண்டும் என எவரும் நினைக்கக்கூடாது. யார் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? இந்த அரசு கவிழ வேண்டும் என எவரும் நினைக்கக்கூடாது, உதய கம்மன் பில கூறுகிறார். தற்போதைய அரசாங்கம் கவிழ்ந்து விட வேண்டும் என்று எவரும் நினைக்கக்கூடாது என்று பிவித்துரு எல உரிமை கட்சியின் தலைவர் உதய கம்மன் பில தெரிவிக்கிறார். இது தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்திலே வந்திருக்கக்கூடிய செய்தி. தேர்தல் கூட்டணி குறித்து இடைவிடாது சந்திப்புகள். ரணில் தலைமையில் மந்திராலோசனை. ரணிலுக்கு உயர் பதவி, நாட்டை விட்டு வெளியேறுவாரா? ஆம், அவருக்கு ஒரு உயர் பதவி கிடைக்க இருக்கின்றது. சிங்கள பத்திரிகைகளிலும் இந்த செய்தி வந்திருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விரைவில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவராக நியமிக்கப்பட உள்ளதாக தெரிய வருகிறது. ஆனால் அதே தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியில் ரணில் சஜித் சேர்ந்து கூட்டணிக்கு தயார், இணைந்தால் வெற்றி பெறலாம், சந்திப்புகள் ரகசியமானது என்கிறார் ஆசு மாரசிங்க என்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததாக திரையில் பார்க்கலாம் அடுத்த செய்தி. வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சுனா ராமநாதன் அர்ச்சுனா விளக்கமறியலில் இவருடைய காணொளிகள், அதே போன்று இவருடைய ஃபேஸ்புக் லைவ் போன்றவை தான் பல பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறது. சரி, சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனாவை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 10 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு சாவகச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அர்ச்சுனா விளக்கமறியலில் அடைக்கப்படுகிறார் அக்டோபர் மாதம் 10 வரை. தியாக தீபம் திலீபன் தொடர்பான செய்தி வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது. தியாகி திலீபன் உயிர் துறந்த நேரமான காலை 10:48 நல்லூரில் அஞ்சலி. 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நீராகாரமின்றி உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்த தியாக தீபம் திலீபனின் 37வது நினைவு தினம் நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்தில் தியாகி திலீபன் உயிர் துறந்த நேரமான காலை 10:48 அஞ்சலி நிகழ்வுகள் ஆரம்பமாகியது. அந்த படமும் வெளியாக இருக்கின்றது. தமிழ் தேசிய அரசியலில் இளைஞர்கள் உள்ளீர்த்து அவர்கள் மக்களுக்காக போராடும் நிலை ஏற்பட வேண்டும். அது நடக்காது ஐயா, அருட்தந்தை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அது நடக்காது. இளைஞர்களை உள்ளீர்க்க மாட்டார்கள் அவர்கள். மட்டு
ஜேசு சபை துறவி அருட்தந்தை ஜோசப் மேரி அடிகளார். அதாவது தமிழ் தேசிய அரசியலில் இளைஞர்களை உள்ளிருத்து எப்படி உள்ளிருக்கிறது? வயதானவர்கள், முதியவர்கள் பல ஆண்டு காலமாக கதிரைகளை சூடாக்கி கொண்டிருக்கிறார்கள். அங்கே இளைஞர்களுக்கு இடம் கிடைக்காது. இளைஞர்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் கூட அவர்கள் தருவதற்கு மறுக்கிறார்கள். பொது தேர்தல் தொடர்பான ஒரு செய்தி வந்திருக்கின்றது, அதையும் பார்க்கலாம். பொது தேர்தலில் எமது நகர்வு குறித்து 2 தினங்களில் அறிவிப்போம். தமிழ் பொது கூட்டமைப்பைச் சேர்ந்த சிவில் சமூகம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிடம் தெரிவிப்பு. பொது தேர்தல் தொடர்பாக உங்களது அறிவிப்பு வரும் வரை தென்னிலங்கையில் உள்ள அரசியல் தரப்பினர் காத்திருக்கிறார்கள். சரி,